ஹலோ ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு த ட்ரேடிங் அனலைஸ் யூடியூப் சேனல். நாம் இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா டெய்லி அனலைஸ் தான். இன்றைக்கி வந்து ஜனவரி 1 இன்னிலேருந்து நம்ம வந்து ஒரு புதிய ஆரம்பிக்க போகிறோம் சேலஞ்சஸ். ஓகேவா? அதெல்லாம் வந்து நம்ம அடுத்த இந்த வீடியோக்கு லாஸ்ட்டில் சொல்கிறோம். இப்போ நம்ம டேரெக்டாக வந்து டெய்லி அனலைஸ் போவோம். ஃபர்ஸ்ட் வந்து பிடிசி பார்த்திங்கன்னா நேற்று நம்ம சொன்னமே தான் அதே ஜோனில் தான் இருக்கிறோம். சரிதா? நம்ம இன்னும் மினி டைம் ஃப்ரேமில் கூட கரெக்டாக இருக்கும். டெய்லியில் பார்த்தா ஆல்ரெடி பிரேக் அவுட் கொடுத்த மாதிரி இருக்குது. பட் மினி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், மேலே ஏறினா திரும்பி இறங்கினா திரும்பி போய்க்கிறோம். நம்ம என்ன சொல்லியிருந்தோன்னா இந்த 42,169 இங்கே வந்து க்ளோசிங் கொடுக்கணும், இல்லை 1 hour கிட்ட அங்கே வந்து ட்ரேட் பண்ணணும். பட் விக்கு மாதிரி கொடுத்துட்டு மேலே போயிட்டான். ஸோ அப்படின்னா என்னன்னா இன்னுமே வந்து பையிங் ஜோனில் தான் இருக்கிறான். அக்ரெசிவான பையனா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 42,700 800க்கு மேலே போகணும். கொஞ்சம் வந்து இதுக்கு மேலே அப்போ தான் வந்து நம்ம அக்ரெசிவாக பையிங் பண்ணலாம். அது வரைக்கும் வந்து ரேஞ்ச் தான். இப்போதைக்கு கரண்ட் சுச்சுவேஷன் பார்த்திங்கன்னா வந்து குறைஞ்சது இப்போ 4 hours ஆல்மோஸ்ட் இதுக்கு மேலே க்ளோசிங் கொடுத்துட்டோம்னு வச்சுக்கி நம்ம பையிங்கில் இருக்கலாம். எந்த ஒரு ப்ராப்ளமேட்டிக் இல்லை, நம்ம பையிங் ஜோனில் இருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம கீழே வர சொல்ல போகிறோம். அடுத்ததுக்கு வர கிரிப்டோ வந்து பையிங் இருந்தால் லாங் பையிங் சொன்னால் பை பண்ணுங்கள், அதே செல்லிங்கமான செல் பண்ணுங்கள். மற்றபடி வந்து இன்டர்பிரேட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் கிரிப்டோ பார்த்தா எத்தீரியம் நம்ம சொன்ன மாதிரி தான் நேற்று சொன்னது, அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கிறான். வெயிட் பண்ணுவோம் எந்த பக்கம் மூவ் ஆகிறான்ட்டு. TRU நம்ம டெய்லியில் பார்த்தா ஒரு பேட்டர்ன் கொடுத்து கீழே வந்தான். பட் ஒரு புல் பேக் கொடுத்துட்டான். இதை வந்து நம்ம 4 hours பார்ப்போம். இப்போ வந்து இவனை பை பண்ணலாமா கேட்டாங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டபுள் பேட்டர்ன் கொடுத்துட்டு மேலே பிரேக் அவுட் கொடுத்துக்கிறான். ஸோ இப்போதைக்கு பார்த்தா இவனை பை பண்ணலாம். இந்த லெவலில் பை பண்ணிவிட்டு இவனோட ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே வச்சுக்கலாம், பெட்டராகும். கொஞ்சம் அட்லீஸ்ட் டார்கெட் இவ்வளோ தூரமாச்சு 1 or 2%. 2% நம்ம டார்கெட் வைக்கலாம். ஓகேவா? டார்கெட் எவ்வளோன்னு பார்ப்போம். 4% டார்கெட் வச்சுட்டு ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு 2.25-3% கிட்ட ஸ்டாப் லாஸ் 1:1 கிடைக்கும் கன்ஃபார்ம். எஸ், எக்ஸாக்ட்லி சொன்னால் ரிஸ்க் வந்து அந்த கம்மி. TRUவில் TRX பார்த்திங்கன்னா வந்து இவனை வந்து பை பண்ணலாம் ஃபுல் ஃப்ளெஜ்டாகவே ஆல்ரெடி. ஏன்னா வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இந்த லெவல்கிட்ட அந்த லெவல் வந்து பிரேக் கொடுக்குறது போயிடலாம். ஸோ வந்து இப்போதைக்கு நம்ம பை பண்ணலாம். TRX வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக கூட பை பண்ணலாம். பட் இப்போ ப்ராப்ளமேட்டிக் சுச்சுவேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா போயிட்டு ஒரு இது வந்துருக்கு. திரும்பி 10876 வந்து திரும்பி போய் அச்சீவ் பண்ணோன்னா அப்போ வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் பை பண்ணிடலாம். அதுக்கு அப்போ வந்து இந்த இடத்துல வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுக்கணும். இல்லை இன்கேஸ் அவன் கீழே ஆனா இந்த லெவலில் கூட நம்ம என்ட்ரி ப்ரைஸ் வச்சுக்கலாம். அதாவது கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். 1 hour பார்த்தா ஒரு பேட்டர்ன் கிரியேட் பண்ணிக்குது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி இந்த 10862 இங்கே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதிகபட்சம். சரிங்களா? TRX நெக்ஸ்ட் கிரிப்டோ. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே CFX, SEEK, AND, HBR, 1000 Floki, Crow, BCH, Bliss, ARPA, கோரு, EDU, CDC, EGLD இதெல்லாம் வந்து நம்ம லாங் டேர்ம் சொல்கிறோம். லாங் டேர்மில் வந்து CFX வந்து பை. நம்ம வந்து இதை கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து நம்மளோட லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் சீரீஸில் அதுக்கடுத்து நம்ம வீடியோவில் சொல்லுவோம், அதை பார்த்துக்கலாம். ஓகேவா? SEEK வந்து கொஞ்சம் டவுட் ஆகுது. AND பையிங்கில் இருக்கிறான். இதான் வந்து லாங் டேர்மில் சொல்கிறேன். HBR வந்து ஆல்ரெடி நம்ம செல்லிங் சொல்லியிருந்தோம். நம்ம டார்கெட் இன்னும் வரல, ஸோ வெயிட் பண்ணுவோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 1000 ஃப்ளோக்கையும் நம்ம லாங் டேர்மில் தான் சொல்லிக்கிறோம். க்ரவ் ஆமாம் BCH பையிங்கில் சொல்லிக்கிறோம் லாங் டேர்மில். ஷார்ட்டாக பையிங்காக ஷார்ட்டான இதில் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பாருங்கள். இருங்க, நான் வெறும் லாங் டேர்மில் இன்னும் சில கிரிப்டோஸ் இருக்குது அடுத்து நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு. ப்ளஸ் வந்து இன்டிவிஜுவல் ARP நான் பையிங்க்கு நான் ப்ரிஃபர் பண்ணுக்கிறேன். பட் எனக்கு பேட்டர்ன் கட்டணம் ஆகட்டும். கோருக்கும் ஆல்மோஸ்ட் எக்ஸாக்ட்லி அதே தான். EDக்கும் செல்லிங்க்கு நான் ப்ரிஃபர் பண்ணுக்கிறேன். CKB பார்த்தீங்கன்னா நான் பையிங்க்கு நேற்று நான் சொல்லியிருப்பேன். ஆல்மோஸ்ட் சொன்ன கருத்து பாருங்கள். ஆல்மோஸ்ட் 5.644%, கொஞ்சம் 3% மேலே இருப்பான். EDC நான் பையிங்க்கு ப்ரிஃபர் பண்ணுக்கிறேன். EGLD பையிங்க்கு தான். சரி, நம்ம ஷார்ட் டேர்முக்கான இதை பார்த்துட்டு லாங் டேர்ம் நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். FITFI வந்து செல்லிங்கில் தான் இருக்கிறான். ஸோ அவனை ஹோல்ட் பண்ணலாம். கரெக்டாக இந்த லெவலில் வந்து இந்த லெவலுக்கு எடுத்து ட்ரேட் பண்ணலாம். ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், ஹோல்ட் பண்ணுவோம், செல்லிங்கில் இருக்கட்டும். ORDI பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக பையிங்லேயே இருக்கிறான். இன்னும்
நம்ம சொன்ன மாதிரி நேற்று சொல்லியிருந்தோம்ல, இந்த பேட்டர்ன் கீழே வராத வரைக்கும் நம்ம செல் பண்ண வேணான்ட்டு. கரெக்டாகுது. நம்ம இன்னும் பையினாக தான் இருக்கிறோம். ஓகேவா? ஓஆர்டி கலா பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம பையிங்க்கு சொல்லியிருந்தோம். ஓகே, பையிங் ஜோன் கிட்டே போயினுக்கிறான். ஸோ பை ஆக வாய்ப்பு இருக்குது கலா. ஜிஎஃப்டி பார்த்திங்கன்னா நம்ம செல்லிங் சொல்லியிருந்தோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 6 to 6% மேலே வந்திருப்பான். எஸ்எஸ்வி நேற்று நம்ம செல்லிங் சொல்லியிருந்தோம். பட் ஆனால் பிரேக் அவுட் ஃபெயிலியர் ஆகிட்டு இல்லை பிரேக் அவுட் இடத்துல வந்து ஒரு எம்பேட் டபுள் பேட்டர்ன் எடுத்துகிட்டு போயிட்டான். ஸோ எஸ்எஸ்வி வந்து நம்ம செல்லிங் பண்ண வேணாம், வெயிட் பண்ணுங்கள். எஃப்எல்ஆர் நம்ம சொன்ன மாதிரி தான் பையிங்க தாங்கிறான். ஸோ எந்த ப்ராப்ளமேட்டிக்கும் இல்லை. ஐஓடிஎக்ஸ் ஏஞ்சில் இருக்கான். ஐஓடிஎக்ஸு பிஹெச்பி பார்த்தீங்கன்னா செல்லிங் இருக்கிறான். கரெக்டான செல்லிங் பாயிண்ட் பார்த்தா இதுதான். ஸோ பிஹெச்பி வந்து மோஸ்ட்லி செல்லிங் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம டார்கெட் வந்து பார்த்தா அட்லீஸ்ட் நம்ம 20 தூரம் வச்சுக்கலாம் பிஹெச்பி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹெச்என்டி வந்து நம்ம நேற்றே பையிங் சொன்னது தான். அவன் வந்து மூவ் ஆகினான். ஸோ அவனை வந்து நம்ம ட்ரெயில் பண்ணிவிட்டு அப்படியே வெயிட் பண்ணுவோம். எனக்கு அது 3.62% வெல் ஆஃப். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜோ பார்த்தா லாங் டேர்ம்லேயே பையிங் தான் இருக்கிறான். இப்பயும் வந்து ப்ராப்ளம் கிடைக்கல. இங்கே பை பண்ணால் கூட இந்த லெவலுக்கு எடுத்து நம்ம ஸ்டாப்பில் வச்சுக்கலாம். பட் பையிங்க்கு வந்து இன்னும் பர்ஃபெக்டாக தேவையில்ல. எப்போ இதுக்கு மேலே போகிறானோ அப்போ வந்து நம்ம இந்த ப்ரைஸை பை பண்ணிவிட்டு இந்த லெவலுக்கு நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். ஓகே. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மாஸ்க் காட்டுறான். பையங்க இருந்தாலும் நேற்று ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும். பட் இந்த லெவலுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும். பட் நம்ம ஆல்ரெடி பையிங் சொன்னது நல்லா பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகிடுது. இங்கே பாருங்கள்,